மாலை வெளிச்சம் மெதுவாக வீட்டை தொட்டது. அந்த நேரம் எப்போதும் அமைதியாக இருக்கும். அப்பா சமையலறைக்குள் நுழைந்தார். தேநீர் செய்யும் நேரம் வந்துவிட்டது. தரையில் சிறுமி அமைதியாக ஓவியம் வரைந்தாள். அவள் உலகம் சின்னதாயிருந்தாலும் நிறைய மகிழ்ச்சி இருந்தது. நாய் அவள் அருகில் அமைதியாக படுத்திருந்தது. சின்ன சுவாசம் கூட அந்த வீட்டை நிரப்பியது. அப்பா தேநீர் காய்ச்சி வைத்தார். சிறிய சத்தம் மெதுவாக அதிகரித்தது. திடீரென தேநீர் மேலே பொங்கியது. அப்பா அவசரமாக திரும்பினார். அதை பார்த்த சிறுமி சிரித்தாள். அவளுக்கு அது ஒரு விளையாட்டு போல இருந்தது. நாய் மெதுவாக குரைத்தது. அது கூட அந்த சின்ன கலக்கத்தில் கலந்து கொண்டது. ஒரு கப் கீழே விழுந்தது. அந்த சத்தமும் அமைதியாகவே இருந்தது. அப்பா தலையை மெதுவாக சொரிந்தார். அது அவருக்கு பழக்கமான ஒரு தவறு போல. மீண்டும் ஒரு முயற்சி. இந்த முறை கொஞ்சம் மெதுவாக. சிறுமி உதவ வந்தாள். அவள் கைகள் சின்னதாயிருந்தாலும் கவனமாக நகர்ந்தது. நாய் வாசனையை உணர்ந்து அருகில் வந்தது. அதற்கு எல்லாமே ஒரு புதிய அனுபவம். மூவரும் சேர்ந்து அமைதியாக அமர்ந்தார்கள். தேநீர் அந்த நேரத்தை இன்னும் மெதுவாக்கியது. சூரியன் மெதுவாக மறைந்தது. சின்ன சிரிப்புகள் அந்த நாளை முழுமையாக்கின. சில நேரங்கள் பெரியதாயில்லை, ஆனால் அவை மனதில் நீண்ட நேரம் தங்கும்.